சுந்தரபாண்டிய நல்லூரின் மறைந்த பாசன வரலாறு பற்றி உங்களுக்கு தெரியுமா? தெரிந்து கொள்ளுவோம் வாருங்கள். இன்றைய கோவை மாவட்டத்தின் சூலூர் பகுதி 13ஆம் நூற்றாண்டில் சுந்தரபாண்டிய நல்லூர் என அழைக்கப்பட்டது. அக்காலத்தில் இது கொங்கு நாட்டின் முக்கியமான பாசன கிராமமாக விளங்கியது. இங்கு கண்டெடுக்கப்பட்ட 40 கல்வெட்டுகளில் ஒன்று அன்றைய நீர்ப்பாசன மேலாண்மை முறையை மிகத் தெளிவாக பதிவு செய்கிறது. பாண்டிய மன்னன் சுந்தரபாண்டியன் இந்த ஊரை இன்றைய சர்க்கார் பெரியபாளையத்தில் அமைந்துள்ள குரக்குத்தளிசு ஸ்ரீ ஈஸ்வரர் கோவிலுக்கு தானமாக வழங்கினார். பாசன மேலாண்மை பொறுப்பு வெள்ளலூரைச் சேர்ந்த பிள்ளையான் என்பவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அணையிலிருந்து கால்வாய்கள் வழியாக குளங்களை நிரப்புதல், பாசன அமைப்புகளில் ஏற்படும் பழுதுகளை உடனடியாக அதிகாரிகளுக்கு தெரிவித்தல், விவசாய நிலங்களுக்கு நீரை ஒழுங்காக பகிர்ந்தளித்தல் ஆகியவை அவரின் முக்கிய கடமைகளாக இருந்தன. இதற்கு பதிலாக நெல் அளிப்பதற்கான உரிமையும், மீன் பிடித்தல் மற்றும் வண்டல் மண் எடுப்பதற்கான வரிகளை வசூலிக்கும் அதிகாரமும் அவருக்கு வழங்கப்பட்டது. மேலும் சிறப்பாக பணியாற்றிய பிள்ளையான் மற்றும் அவரைச் சார்ந்தவர்களுக்கு சூலூர் பகுதியில் வரியில்லாத நிலங்களும் அளிக்கப்பட்டன. சூரல் கொடிகள் நிறைந்திருந்த காரணத்தால் இந்த ஊர் ஆரம்பத்தில் சூரலூர் என அழைக்கப்பட்டது. காலப்போக்கில் அந்த பெயர் மாறி இன்று நாம் அறிந்த சூலூர் என்ற பெயராக நிலை பெற்றது.